திருவள்ளூர் அருகே காய்ச்சலால் உயிரிழந்த 4 பேரில் ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருந்ததாகவும் ஒருவருக்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு இருந்ததாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவர் தந்தி டிவிக்கு தொலைபேசி மூலம் அளித்த பேட்டியை இப்போது பார்ப்போம். திருவள்ளூர் பொறுத்தவரை இந்த காவேரி ராஜபுரத்துல அண்மையில இந்த காய்ச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன அடிப்படையில முதலமைச்சர் ஆணைக்கணுங்க நாங்க அந்த ஸ்பாட்ல போய் எல்லாரும் மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறைகள் இணைந்து செயல்பட்டு அதை நல்ல கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கோம். தொடர் கண்காணிப்புல இருக்கு. இதுல 4 பேர் ஒரு ஆகஸ்ட் 13ஆம் தேதியில ஒரு ஏற்பட்ட இறப்பை குறித்து பல்வேறு இது சொல்லும்போது எங்களோட முதல் கட்ட ஆய்வுல ஒருத்தருக்கு லெப்டோஸ்பைரோசிஸ், அதை நம்ம கொலோக்கியலா எலி காய்ச்சல் சொன்னா கூட அது ஒரு பாக்டீரியல் டிசீஸ், அது ஒண்ணு காணப்பட்டது. 2 பேருக்கு மிக்ஸ்ட் இன்ஃபெக்ஷனும், ஒருத்தருக்கு முதல் ஆயத்த நிலையில அந்த டெங்கு ஆன்டிஜன் பாசிட்டிவ்னு வந்தது. பொதுமக்கள்கிட்ட தேவையற்ற பீதி வேண்டாம். காய்ச்சல்ங்கிறது அனைத்து வகையான காய்ச்சல்களும் எதுவுமே மர்ம காய்ச்சல்னு கிடையாது. காய்ச்சலுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அனைத்து வசதிகளும் இருக்கு. குறிப்பா இந்த சீசனல் ஃபுல்னு தானாக குணமாகக்கூடிய காய்ச்சல்கள் இருக்கும். ஆனா இந்த மழைக்காலங்கள்ல வரும்போது இந்த மாதிரி காரணங்கள்ல இருக்கும் பொழுது எங்களோட வேண்டுகோளே பொதுமக்கள் அருகாமையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லையா அரசு ஆஸ்பத்திரியில வந்தாலே நம்ம எந்த காய்ச்சல்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையான தகுந்த மாத்திரைகள் இருக்கு, தேவையான ஃப்ளூயிட் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போன்றவை இருக்கு, ரத்தம் தட்டணுக்கள் போன்றவை அனைத்தும் தயார் நிலையில இருக்கு. தேவையற்ற பீதி வேண்டாம். இருப்பினும் நம்ம குறிப்பா இந்த மழை காலங்கள் அவ்வப்பொழுது மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய காய்ச்சலுக்கு காரணங்கள் பல்வேறு நிகழ்வுகள் நீங்க பார்த்தாங்கன்னா இந்த கொசுவால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்கள் பூராவுமே வீடோ வீட்டுக்கு அருகாமையில் உள்ள தொட்டி போன்றவையில தான் இது வளருது. அதுல முழுமையா நாங்க கொசு புழு கொசு முட்டை இருக்காத வண்ணம் பார்த்துக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம சில நேர்வுகளில் கிராமப்புறங்கள்ல இந்த கால்நடைகள் அதே மாதிரி தெருநாய்க்கள் போன்றவை கூடயே பக்கத்திலே இருக்கும்போது அதோட யூரின் அதனால் பாதிப்பு ஏற்பட்டு இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் போன்ற நோய், அதை தவிர்க்கிறதுக்கு அந்த ஒட்டுமொத்த சானிடேஷன் உள்ளாட்சி அமைப்போட சேர்ந்து இந்த குடிதண்ணி போன்றவை கண்டாமினேஷன் இல்லாம வரதுக்கான நடவடிக்கையும் போர்க்கால அடிப்படையில நடந்து இப்போ அண்மையில இப்போ ஏற்பட்ட இதுல தொடர் கண்காணிப்புல இருக்கு. தேவையற்ற பீதி வேண்டாம். இருக்கிற மற்ற பேஷண்ட்ஸ்க்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கு அரசு ஏற்பாடு செய்துள்ளதுங்க.